காலை வணக்கம் எரியோன். நம்ம டெய்லி எடுத்துக்கிற சாப்பாடு இன்டேக் பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். டயட்னாலே நம்ம வாரத்துக்கு 5 நாள் எடுக்கிற 2 சீக்ரெட் ரெசிபி தான். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு இந்த ஓட்ஸ் காம்போ. நான் டெய்லி எடுக்கிறது 33 கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ். அதுல ஒரு 150 ml மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பின்பு ஒரு ஃபுல் ஸ்பூன் சியா அண்ட் பம்கின் சீட்ஸ் மற்றும் 2 டேட்ஸ். லாஸ்ட் நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி மறக்காம எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு போட்டுருங்க. இல்ல நான் சின்ன வயசுல சொல்ற மாதிரி மரம் ஏச்சும் உள்ள வளர்ந்துற போது. அண்ட் ஃபைனலா ஒரு ஃபுல் ரெட் பனானாவை ரொம்ப சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் கடைசியா உங்களுக்கு இது சாப்பிட ரொம்பவே கஷ்டமா இருந்தா ஒரு 3 ஸ்லைஸ் பனானாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம என்ன மாதிரி தப்பா கட் பண்ணிடாதீங்க. ஏதாச்சும் கட்டிங் எக்ஸ்பர்ட் வச்சு நல்லா கட் பண்ணி பக்காவா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற 400 கிராம் காலை உணவுல 14 கிராம் புரோட்டீனும் 14 கிராம் ஃபைபரும் கிடைச்சிருச்சு. அதுவும் ஒரு 560 கிலோ கேலரிஸ்ல நம்ம ஓட்டப்பயிற்சி கொஞ்சம் இடைவேளை கொடுத்ததுனால இந்த காலை உணவு நமக்கு போதும். இதுவே நீங்க இடை தூக்குதல்லாம் போறீங்கன்னா இதுல ஒரு ஸ்பூன் வே புரோட்டீன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் பயங்கர புஜிட்டியா இருப்பீங்க. தென் நம்ம மதிய உணவான 2வது மீலுக்கு ஒரு 350 கிராம் சிக்கனை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தயிர், ஒரு ஸ்பூன் உப்பு, சிறிதளவுக்கு ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட். மெயினா சிக்கன் 65 மசாலா ஒரு 1.5 ஸ்பூனை போட்டுட்டு தேவையான அளவுக்கு கரம் மசாலா நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், பட் நான் கொஞ்சம் காரப்பிரியர், ஸோ காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன். தென் ஃபைனலா ஒரு ஹாஃப் லெமன் அதுலயும் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு போட்டுருங்க. இல்லைனா அதே காமெடியை கண்டிப்பா திரும்பவும் பண்ணுவேன். நல்ல ஒரு மிக்சிங்கை போட்டுட்டு மறக்காம சிக்கனோட பெரிய பீஸ்லாம் சின்னதா ஸ்லைசிங்லாம் போட்டுக்கோங்க. அப்பதான் மசாலா நல்லா ஃபுல்லா உள்ள இறங்கும். அந்த கேப்ல எடுத்த பொருள்லாம் மறக்காம எடுத்த இடத்துல பக்காவா சுத்தம் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா நம்ம ஓசிடி மூலையால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் குளிர்பெட்டியில வச்சு எடுத்துட்டு லைட்டா நம்ம சூடு காத்து ஃபேனுக்கு மாத்திருங்க. மறக்காம லஞ்சுக்கு 200 கிராம்ஸ் அண்ட் டின்னருக்கு 150 கிராம்ஸா பிரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 12 மினிட்ஸ்ல திருப்பி போட்டுட்டு 5 மினிட்ஸ் வச்சு டோட்டலா ஒரு 17 மினிட்ஸ்ல நம்ம தந்தூரி கால் ரெசிபி பக்காவா ரெடி ஆயிடும். டோட்டலா ஒரு 1141 கிலோ கேலரிஸ்ல 125 கிராம் புரோட்டீனை இன்னைக்கு நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டோம். அது கூடவே ஒரு 200 கிராம் குக்கும்பர் பிளஸ் கேரட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாப்பாடு டைஜஸ்ட் பண்ண தேவையான ஃபைபரும் கரெக்டா ஈஸியா கிடைச்சிடும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி பல ஜீரோ ஆயில் டயட் ரெசிபிஸ்லாம் பிளான் பண்ணிருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலும் பாத்துருங்க. குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு ஸ்ட்ராங்கா சந்திப்போம்.